ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணன் ராதை வேடம் அணிந்து காட்சியளித்த நடனப்பள்ளி மாணவிகள். பூவுலகில் எப்போதெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் இறைவன் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறார். அப்படித்தான் கிருஷ்ணன் அவதாரம் நிகழ்ந்தது. இதில் விஷ்ணு பகவான் 10 அவதாரங்களால் மூலம் உயிரினங்களை காக்கும் முக்கிய வேலைகளை செய்துள்ளார். தன்னுடைய 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நாம் கிருஷ்ணரை முழு மனதுடன் விரதம் இருந்து வேண்டினால் நம்மை காத்து அருள்வார். கிருஷ்ணனின் மிக தீவிர பக்தர்கள் உணவு நீர் இல்லா விரதம் மேற்கொள்கின்றனர். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் மேற்கு சித்திரை வீதியில் உள்ள ஸ்ரீரங்கம் பரத நாட்டியாலயா நடன பள்ளியான கலைமாமணி ரேவதி முத்துசாமி அவர்கள் இல்லத்தில் கிருஷ்ணன் ராதை கோபிகளாகவும் குழந்தை கிருஷ்ணர் வேடம் அணிந்து மாணவிகள் கோகுலாஷ்டமியான கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். வணக்கம். நான் கலைமாமணி ரேவதி முத்துசுவாமி. ஸ்ரீரங்கம் பரதநாட்டியாலயங்கிற டான்ஸ் ஸ்கூலை இங்கே ஸ்ரீரங்கத்தில் 50 வருஷமாக நடத்தின்னு இருக்கேன். 50வது பொன் விழா கொண்டாடித்தோம். ஏப்ரல் மாதம் பொன் விழா கொண்டாடினோம். இந்த என்னுடைய டான்ஸ் ஸ்கூலில் வருஷம் இந்த கோகுலாஷ்டமியை மிகச்சிறப்பாக நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம். இந்த கோகுலாஷ்டமி, கிருஷ்ணன் பிறப்பு, ஜென்மாஷ்டமி இது எப்படி வேணால் சொல்ல, இந்தியா முழுக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ரொம்ப சந்தோஷமான, அதுவும் முக்கியமான குழந்தைகளுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகிற ஒரு அருமையான பண்டிகை இந்த கிருஷ்ணன் பிறப்பு. இது எல்லோரும் வீட்டில் அழகாக வாசலில் கோலம் போட்டு சின்னதாக கிருஷ்ணர் பாதம் வச்சு அந்த பாதத்தில் கிருஷ்ணர் நடந்து வரா மாதிரி வீடு முழுக்க கிருஷ்ணர் பாதங்கள் மாக்கோலம்னு சொல்லுவாங்க. அந்த கோலத்தில் போட்டு வீடு முழுக்க கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணி வீட்டில் அதுக்கு எல்லா விதமான நேவேத்தியம்னா என்ன, சுவாமிக்கு எல்லா விதமான பட்சணங்களும் பண்ணுவாங்க. அதாவது அப்பம், அதிரசம், தேங்குழல், தட்டை, முறுக்கு, வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, திரட்டிப்பால், பால் பாயசம், இந்த மாதிரி எல்லா விதமான நைவேத்தியம் தின்பண்டங்களும், ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா. ஸோ கிருஷ்ணருக்கு அதெல்லாம் படைப்பாங்க. படைச்சி பழங்கள், விதவிதமான பழங்கள், வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், நாகப்பழம், இந்த மாதிரி எல்லா ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லா விதமான பழங்களும் வச்சு அதையும் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணரை பற்றின பாட்டெல்லாம் பாடி கொண்டாடுவாங்க. எங்களுடைய இந்த டான்ஸ் கிளாஸில் கடந்த நான் 50 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 45 வருஷமாக விடாமல் நாங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எங்கள் டான்ஸ் கிளாஸில் நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம். எப்படின்னா என்னுடைய இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைகள்லாம் கற்றுக்கிற குழந்தைகள் எல்லாரும் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. தெரிஞ்சதெல்லாம் ஆடுவாங்க, பாடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப கிருஷ்ணரையும் ராதையும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த வேஷம் போட்டுண்டு அந்த மேக்கப் பண்ணிட்டு இங்கே கொண்டாடின்னு இருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம். கிருஷ்ணர் பண்ணின லீலைகளெல்லாம் நினச்சா, சின்ன குழந்தை கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி தின்கிறது, மண்ணை தின்னும். குழந்தைனாலே மண்ணு திங்கும் இல்லையா. அந்த கிருஷ்ணர் மண்ணை திம்பாராம். வாயை திறந்து காமிச்சா 7 14 உலகங்களும் அந்த சின்ன வாயில் தெரியும். ஏன்னா அவர் அவதாரம்ங்கிறதுனால. அதே மாதிரி அவருடைய விஸ்வரூபமும் அவருடைய கீதோபதேசமும் எல்லா கிருஷ்ணலீலைகளையும் நினச்சி நாங்கள் டான்ஸில் கோகுலத்து கண்ணன் ஒரு டான்ஸ் ட்ராமாவே 3 மணி நேரம் போட்டு ரொம்ப சிறப்பாக அதில் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த கிருஷ்ண ஜெயந்தியை, இந்த கோகுலாஷ்டமியை இதோ என்னுடைய இந்த குழந்தைகளெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம். என் பேர் ரேவதி முத்துசுவாமி. 2000வது வருடத்தில் கலைமாமணி அவார்டு கிடச்சிது. 50 வருஷம் ஆச்சு என்னுடைய இந்த ஸ்ரீரங்கம் பரத நாட்டியாலயாங்கிற இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து இதே ஸ்ரீரங்கத்தில் இதே இடத்துல 50 வருஷமாக நடத்தின்னு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக உலகம் முழுக்க நாங்கள் டான்ஸ் போட்டிருக்கோம். உலகம் முழுக்க தான். ஸ்ரீரங்கம் இங்கே இந்தியாவில் எல்லாமே டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கோவா, அந்தமான், உத்தரப்பிரதேஷ், கொனாரக் டான்ஸ் ஃபெஸ்டிவல், எல்லா இடத்துலையும் சிம்லா, கோவா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். வெளிநாடுகளில் சிங்கப்பூரில் 3 தரம் பண்ணிருக்கோம். மலேசியா, பஹ்ரைன், சிலோன் எல்லா இடங்கள்லையும் இங்கே நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு.